Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐந்தாண்டு திட்டங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ புதுசாக மாறின சிலபஸில் யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து கவர் ஆகுது. இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது தனி டாப்பிக்காகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக இந்த யூனிட் 5லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து கொஸ்டின்ஸ் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகேங்களா? ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி திட்டக்குழு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா திட்டக்குழுவோட தலையாய கடமையில் ஒன்று இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வகுக்கிறது. ஓகேங்களா? அந்த பிளானிங் கமிஷனோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க் டியூட்டி என்ன அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வகுக்கிறது. அவங்க பிளானை மட்டும்தான் போடுவாங்க, அந்த பிளானிங் கமிஷன். அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட். ஓகேங்களா? அவங்க வந்து சஜஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த டைம் பீரியடில் என்னென்னலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு, அது எப்படிலாம் சரி பண்ணலாம், அதுக்கு இந்த ஐடியாவை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்து கவர்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எங்கே போகும் அப்படின்னா என்டிசிகிட்ட போகும். ஓகேங்களா? ஸோ என்டிசி அப்படிங்கிறது தேசிய வளர்ச்சி குழு. இந்த என்டிசி தான் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துக்கு ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அங்கே பாராளுமன்றத்தில் அந்த பிளான் வந்து ஒப்புதல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பிளானாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஐந்தாண்டு திட்டங்களோட முழு நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, சொல்லப்போனால் திட்டக்குழுவோட முழு நோக்கமே வந்து மனித வளம், மூலதனம், மூலப்பொருள், இந்த மூன்றையும் சரியான விதத்தில் வந்து யூஸ் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணி அது மூலியமாக பொருளாதார மேம்பாடு அடைய வைக்கிறது நம்மளோட நாட்டை. ஓகேங்களா? இந்த மூணு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனித வளம். ஓகேங்களா? ஹியூமன் ரிசோர்ஸு. அதுக்கு அடுத்தது மூலதனம். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள். இந்த மூணையும் சரியான முறையில் பயன்படுத்தி அதுக்கு சரியான திட்டமிடலை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனோட டியூட்டி. அந்த பிளானிங் கமிஷனோட தலையாய கடமை அப்படிங்கிறது இந்த ஐந்தாண்டு திட்டங்களை தீட்டுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நாட்டில் இந்தியாவில் எந்த நாட்டை பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சோவியத் ரஷ்யா. அதுவும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தனியாக பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ முன்னாள் சோவியத் ரஷ்யா. ஓகேங்களா? யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த சோவியத் ரஷ்யாவில் இருந்து தான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை மாதிரியாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ரஷ்யா வந்து முதல்ல வந்து அக்ரிகல்ச்சரை, விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடாக இருந்தது. இந்த ஐந்தாண்டு திட்டங்களை வகுத்ததுக்கப்புறம் தொழில்துறையில் அது டாப் மோஸ்ட் கண்ட்ரியில் வந்து வளர்ந்தது. ஸோ அதை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்மளும் எடுத்துக்கணும், நம்ம இந்தியாவும் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் கடும் பஞ்சம் வந்து நிலவுச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி திட்டங்களை வந்துட்டு வகுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ இருந்த நேரு தலைமையிலான அரசு. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து முடிவு பண்ணது. மொத்தம் இந்தியாவில் 12 ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 2012லேருந்து 2017. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இறுதியான ஐந்தாண்டு திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் அதற்கு பதிலாக நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் வந்து இப்போ திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டுருக்குறாங்க. இதோட தலைவர் யாருன்னா பிரதம மந்திரி. இப்போ இருக்கிற பிரதம மந்திரி நரேந்திர மோடி தான் இதோட தலைவர். ஓகேங்களா? ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது
1951 இருந்து 1956 வருஷம் வரைக்கும் செயல்படுத்துறது தான் முதல் ஐந்தாண்டு திட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வகுக்கணும், அதோட முக்கிய குறிக்கோள் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக பார்த்தாச்சு. அதாவது 3 விஷயம். ஒன்று மனித வளம், இன்னொன்று மூலதனம், மூலப்பொருள். அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்தியாவை பொருளாதாரத்தில் வல்லரசாக, அதாவது பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையக்கூடிய நாடாக மாற்றுறது தான் அதோட குறிக்கோள். இதில் முதல் பாயிண்ட்டு தேசிய வருமானத்தை அதிகரித்தல். அடுத்தது குறிப்பிட்ட காலத்திற்குள் முதலீட்டை அதிகரித்தல். வருவாய் மற்றும் வளத்தை, ஓகேங்களா. ஸோ இந்த வளம் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளமும் இருக்கலாம், நம்ம மனித வளமும் எடுத்துக்கலாம். பங்கிடுவதில் சமத்துவமின்மையை குறைத்தல், வறுமையை ஒழித்தல், கூடுதல் வேலை வாய்ப்புகளை வழங்குதல். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயத்தில் அடங்கிடும், ஓகேங்களா. ஸோ முதல் இது என்ன, மனித வளம். 2வது மூலப்பொருள், ஓகேங்களா. 3வது மூலதனம். இந்த 3 விஷயத்துக்குள்ளேயே அடங்கிடும் இந்த பாயிண்ட்ஸ்லாம். வருமானத்தை அதிகரிக்கணும், முதலீடை அதிகரிக்கணும், அதுக்கு அடுத்தது வறுமையை ஒழிக்கணும், வேலைவாய்ப்பை வழங்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள். முதல் ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, வேளாண் உற்பத்தியிலும் உற்பத்தி துறையிலும் சிக்கலை தீர்த்தல். எல்லாமே வந்து அந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஐந்தாண்டு திட்டம் நம்ம ஒரு சின்ன ஒரு டேபிளர் காலமாக வந்து பார்த்துருக்குறோம். இந்த டேபிளர் காலம் மட்டுமே போதும், இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இந்த டேபிளர் காலம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க, இதே மாதிரி நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா ஐந்தாண்டு திட்டங்கள், அப்புறம் வருடங்கள் எப்போ நடந்தது அப்படிங்கிறது, அப்புறம் எந்த மாதிரியை எடுத்துருக்குறாங்க, அதுக்கு அடுத்தது அதோட முக்கியத்துவம் என்ன, அப்புறம் அதோட இலக்கு என்ன, எட்டியது என்ன. இந்த இலக்கும் எட்டியதும் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஆக்சுவல் டேட்டா அப்படிங்கிறது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம கரெக்டான தரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக் வெப்சைட், அதிலிருந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஓகேங்களா. அப்போ ஸ்கூல் புக்ஸில் முன்ன பின்ன இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நம்ம ஆக்சுவல் டேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வெப்சைட்ஸ் அப்புறம் நியூஸ் சேனல்ஸையும் நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த டேபிளர் காலத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், ஓகேங்களா. இதில் முக்கியமாக பார்க்க போகிறது ஐந்தாண்டு திட்டங்கள், அப்புறம் என்ன வருஷம், மாதிரி, முக்கியத்துவம், இலக்கு என்ன, எட்டியது என்ன. இந்த இலக்கு எட்டியதில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். அப்புறம் திட்டத்தோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா. இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் அதோட வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1951 1956 வரைக்கும் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் செயல்முறையில் இருந்திருக்கு, ஓகேங்களா. இதோட மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஹரோல்ட் டோமர், ஓகேங்களா. ஹரோல்ட் டோமர் ஆர் ஹரோல்ட் டோமர், ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் இப்படி இருக்கும், HARRODDOMAR, ஓகேங்களா. ஹரோல்ட் டாமர் ஆர் டோமர், ஹரோல்ட் டோமர் மாதிரி எடுத்தது. அதோட முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா வேளாண்மை. இலக்கு வந்து 2.1% அப்படிங்கிறது இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இலக்கை எட்டியது வந்து பார்த்திங்கன்னா 3.6%. அந்த திட்டத்தோட செயல்பாடுகள் அந்த டைமில் வந்துட்டு அணைகள் வந்து கட்டியிருப்பாங்க. பக்ரானங்கல் அணை, ஹிராகுட் அணை, மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேட்டூர் அணையெல்லாம் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அந்த செயல்படப்பட்டது தான், ஓகேங்களா. ஸோ ஏன்னா தண்ணியை தேக்கி வச்சாதான் வந்துட்டு மழை இல்லாத டைம்லேயும் வந்து விவசாயம் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து வச்சு தான் வந்து இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்தில் அதாவது 1952 வருஷம் இந்த திட்டத்தோட இடைப்பட்ட காலத்தில் சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். முதல் ஐந்தாண்டு திட்டம் போட்டு அதோட வருஷம், அதோட மாதிரி என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இலக்கு. இது வந்து மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் கொஷின்ஸில் வந்து கேட்டது கிடையாது. அந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சதா இல்லை தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிறத மாதிரி தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் அதோட செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1956 1961 வரைக்கும்.
இது வந்து பிசி மகளனோபிஸ் மாதிரி. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். 5 ஆண்டு திட்டத்தோட காலம் அப்படிங்கிறது ப்ளஸ் அதோட மாதிரி என்ன, அப்புறம் இந்த வருஷத்தை கொடுத்து 5 ஆண்டு திட்டம் என்ன 5 ஆண்டு திட்டம்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்டத்தோட முக்கியத்துவம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கனரக தொழிற்சாலை. இலக்கு வந்து 4.5, ஆனால் எட்டியது 4.27. ஸோ இந்த டைம் பீரியடில் 1956 வருஷம் 2வது தொழிற்கொள்கை வெளியிடப்பட்டது. அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த திட்டத்தோட செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள். இந்த திட்டத்தோட செயல்பாடாக வந்துட்டு இந்த டைமில் வந்து கட்டினது. ஓகேங்களா? நாட்டோட தலா வருமானம் அப்படிங்கிறது 8% உயர்ந்தது. எப்போ? இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்தில். ஓகேங்களா? இந்த இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள் என்னென்ன ஊரில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா துர்காப்பூர், பிலாய், ரூல்கேலா. ஓகேங்களா? துர்காப்பூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். எந்த வருஷம்னா 1955 வந்துட்டு இந்த எஃகு தொழிற்சாலை வந்து துர்காப்பூரில் அமைச்சிருக்காங்க. இது அமைக்கிறதுக்கு உதவிய நாடு அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து. இதுக்கு அடுத்தது 2வது இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை பீலாய் அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கர். ஓகேங்களா? 2வது வந்து பீலாய், அது வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் 1955 வருஷமே அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு உதவிய நாடு என்ன நாடுனா ரஷ்யா. அதுக்கு அடுத்தது 3வது எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது ரூல்கேலா அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இது எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிசா. எந்த வருஷம்னா 1959. உதவிய நாடு, இதுக்கு உதவிய நாடு வந்து ஜெர்மனி. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 2வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட டைம் பீரியட் 1956லேருந்து 1961. அதோட மாதிரி முன்மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி மகளனோபிஸ். அடுத்தது எதுக்கு முக்கியத்துவம்னா கனரக தொழிற்சாலைக்கு. இலக்கு 4.5, எட்டியது 4.27. இதை வச்சு நம்ம வந்து இதை தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நம்ம அந்த பாயிண்ட் சம்திங்கில் தான் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் 4.1% வெற்றி பெற்றது, இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் இதுலேருந்து கேள்வி வருது அப்படின்னா என்ன மாதிரின்னு சொல்லி கேட்கலாம், இதோட டைம் பீரியட் வந்து கேட்கலாம், அதுக்கப்புறம் என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இன்ஃபர்மேஷன் வந்து 4.1% வந்து வெற்றி பெற்றது, வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 4.5 இலக்கு வச்சு 4.27 வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இப்படி பாயிண்டில் வந்து மிஸ் ஆகிறதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தோல்வின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டம் வந்து பாதிக்கப்பட்டது, அதாவது இலக்கை நெருங்கி வந்திருக்கு அப்படின்னா இதற்கான காரணம் பாதிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பருவமழையின்மை. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மான்சூன் ரெயின் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது சூயஸ் கால்வாய் பிரச்சனை. அந்த டைமில் வந்து சூயஸ் கால்வாய் பிரச்சனைனால பொருட்களோட விலை உயர்வு. சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது இடையில வந்துட்டு பூந்து வந்துடும். ஸோ அதை பற்றி பேசணும் நமக்கு டைம் ஆகிடும். அது இல்லாமல் ஒரு கண்டத்தையே வந்து சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த சூயஸ் கால்வாய் இல்லாததுனால. ஸோ அந்த பிரச்சனைனால பொருட்களோட விலைவாசி உயர்வு, இதனால் இந்த திட்டம் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வெற்றி பெற்ற திட்டம் தான் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் பாயிண்ட்ஸில் தான் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸ்கூல் புக்கில் 4.1 இருக்கும். ஆனால் ஆக்சுவல் டேட்டா அப்படிங்கிறது 4.5 இலக்கு, அவங்க எட்டியது வந்து 4.27. ஓகேங்களா? ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட 4.3ன்னு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கு அடுத்த 5 ஆண்டு திட்டம் பார்ப்போம். அடுத்தது 3வது 5 ஆண்டு திட்டம். இதோட டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1961லேருந்து 1966. இந்த முன்மாதிரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ் சக்கரவர்த்தி மற்றும் பிசி மகனலோபிஸ். ஓகேங்களா? ஸோ இதோட முன்மாதிரி 3ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட முன்மாதிரி எஸ் சக்கரவர்த்தி அண்ட் பிசி மகனலோபிஸ். முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சுயசார்பு அடைதல்.
இதோட இலக்கு அப்படிங்கிறது 5.6%, ஆனால் எட்டியது 2.8%. இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஒரு படுதோல்வி அடைஞ்ச திட்டம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரீசன் வந்து இருக்குது. படுதோல்வி அடைஞ்சதுக்கு மழை இல்லாதது ஒரு காரணம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனா போரும் பாகிஸ்தான் போரும் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சீனா போர் 1962 சைனா வார். ஓகேங்களா? சீன போர். அதுக்கு அடுத்தது 1965 பாகிஸ்தான் போர். ஸோ இதுவும் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் செலவினங்களை வந்து அதிகப்படுத்திடுச்சு. ஸோ அதனால் வந்து அதோட இலக்க சுயசார்பு அடைதல் அதோட இது வந்து வளர்ச்சியை வந்து கொண்டு வர முடியல. ஆனால் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃகு தொழிற்சாலை வந்து நிறுவியிருப்பாங்க. பகாரோ எஃகு தொழிற்சாலை. இது எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு உதவிய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட செயல்பாடு அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான செயல்பாடு. ஓகேங்களா? அப்புறம் பருவமழை பெய்யலை, கடும் வறட்சி, பஞ்சம். இந்த டைம் பீரியடில் 1964 1965. ஓகேங்களா? அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு காலம் தாழ்ந்த உதவி வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி இலக்கை வந்து எட்ட முடியாமல் போகிறதுக்கு வந்து ரீசன். இது வந்து நடக்க தான் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அது எதாக இருந்தாலும் வந்து தோல்வியடைய தான் செய்யும். இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டம். ஆனால் இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா காட்கில் திட்டம்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். காட்கில் திட்டம், அதாவது காட்கில் திட்டம். இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை என்ன திட்டம்னு நினைக்கிறாங்க? காட்கில் திட்டம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சதும் அதுக்கு பதிலாக இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலாக ஓராண்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த எதை சொல்லலாம்னா திட்ட விடுமுறை காலம் அல்லது ஓராண்டு திட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் பிளான் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ 1966 1969 வரைக்கும் இந்த திட்ட விடுமுறை காலம் இல்லைனா ஓராண்டு திட்ட காலம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அந்த தோல்வியிலிருந்து அது மீண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட முன்மாதிரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜான் லியாண்டிப். ஓகேங்களா? எதுக்கு முக்கியத்துவம்னா வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம். ஸோ இந்த டைம் பீரியடில் 1966 67 இந்தியாவில் முதல் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? உலக பசுமை புரட்சி. ஓகேங்களா? உலக பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் MS சுவாமிநாதன். ஓகேங்களா? அந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் காண்ட். எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1966 67 இந்த வருஷத்தில் தான் வந்து இந்தியாவில் முதல் பசுமை புரட்சி அடையப்பட்டது. இந்த ஓராண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அந்த அதிர்ச்சி இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அதுலேருந்து இந்த பசுமை புரட்சி இதெல்லாம் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறுபடியும் வந்து இந்தியா பொருளாதாரத்தில் வந்து மீண்டு வந்தது. அதுக்கு அடுத்தது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட டைம் பீரியட் 1969 1974 வரைக்கும். முன்மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசோக் ருத்ரா மற்றும் ஆலன் எஸ் மன்னே. ஓகேங்களா? ஆலம் எஸ் மன்னே தான் வந்துட்டு இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட முன்மாதிரி. அதுக்கு அடுத்தது முக்கியத்துவம் சமுதாய முன்னேற்றம் அடைதல். அதோட இலக்கு வந்து 5.7, ஆனால் அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 3.3. இந்த 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்தது. ஓகேங்களா? இந்த திட்டத்தோட செயல்பாடுகளில் முக்கியமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு எஃகு தொழிற்சாலைகள்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலம், விசாகப்பட்டினம், விஜயநகர் இந்த 3 இடத்துலையும் வந்து அமைச்சது தான் இந்த திட்டத்தோட செயல்பாடாக இருக்குது. ஓகேங்களா. இந்த டைம் பீரியடில் 1969 நம்ம ஆர்பிஐ வீடியோ பார்க்கும்போது பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க 1969. ஆனால் இந்த திட்டம் வந்து தோல்வியாக அடைஞ்சிருச்சு. அடுத்த 5ஆம் திட்டம் பார்த்தீங்கன்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் 1974 1979 வரைக்கும். யாரோட முன்மாதிரின்னு பார்த்தீங்கன்னா டிபி தார். ஓகேங்களா. முக்கியத்துவம் வறுமை ஒழிப்பு. இதை வறுமையை அகற்றுவோம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட தாரக மந்திரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முழக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கரிபி ஹட்டாவோ. ஓகேங்களா. கரிபி ஹட்டாவோ. ஸோ இதுதான் வந்து இதோட தாரக மந்திரம். இலக்கு 4.4 ஆனால் எட்டுனது 4.8. இது வந்து ஒரு வெற்றியான திட்டம். இந்த டைம் பீரியடில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ இந்திரா காந்தியோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து மொரார்ஜி தேசாய் வந்து பிரதம மந்திரியாக வந்து மாறுவார். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கரிபி ஹட்டோவா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இந்த டிபி தார் முன்மாதிரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிபி ஹட்டோவா அப்படிங்கிற இந்த வறுமை ஒழிப்பு முழக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு 4.4 4.8. ஸோ இது வளர்ச்சி அடைஞ்சதுனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைவிட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து 1974 1979 இது வந்து 1978 வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டிருப்பாங்க. ஏன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அந்த டைமில் வந்து இந்திரா காந்தியோட அந்த ஆட்சி வந்து மொரார்ஜி தேசாய்க்கும் வந்து மாறும். ஸோ இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு அடுத்தது வந்து மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியாக வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்பார். ஓகேங்களா. அந்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கரிபி ஹட்டாவோ வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் மட்டும் கிடையாது, அஃபீஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த இதில் எந்தெந்த ஐந்தாண்டு திட்டத்தில் என்னென்ன பிளான் நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு எடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த முக்கியத்துவம் கூட அந்த ஒரு வரியில் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து எடுத்தது தான். ஓகேங்களா. அதில் அப்படியே இங்கிலீஷில் இருக்கும். அதை அப்படியே நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ரொம்ப ஆத்தென்டிக்கான சோர்ஸு, ஏதோ வந்து நம்ம எங்கேயோ பார்த்தது படித்தது கொடுக்கல. இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து வேறு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆக்சுவலாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை தான் வந்து வறுமை ஒழிப்பு. இதுவே ஸ்கூலில் வந்துட்டு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது, இந்த ஒரு வருஷம் முன்னாடி கைவிடப்பட்டது எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் வேளாண் தொழில்துறை அப்புறம் சுங்க தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இலக்கு கூட வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் தான் இந்த கரிபி ஹட்டாவா மட்டும் தவறாக வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் ஸ்கூல் புக்கை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது முதல்ல கேட்குறது தப்பு தான். ஸோ கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக உள்ளது வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ளது மாறாது பார்த்திங்களா. நடந்தது இது தான். ஓகேங்களா. இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து டிபி தார் முன்மாதிரியாக தான் வறுமை ஒழிப்போம் கரிபி ஹட்டோவோ அப்படிங்கிற அந்த முழக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதோட முக்கியத்துவமே வந்து வறுமையை ஒழிக்கிறது. அதுக்கப்புறம் தான் 1975ஆம் ஆண்டு 20 அம்ச திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறையில் இருக்கும்போது தான் வந்து இந்த 20 அம்ச திட்டம் வந்து கொண்டு வருவாங்க. இந்த 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்தது. ஓகேங்களா. இதில் நிறைய திருத்தத்தை அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 1982 அப்புறம் 1986 அப்புறம் 2006. ஸோ இந்த ஆண்டுகளெல்லாம் திருத்தி அமைக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்ட 20 அம்ச திட்டத்தில் ஏப்ரல் 1 2007 நடைமுறைக்கு வந்தது. இந்த 20 அம்ச திட்டத்தோட நோக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
வறுமையை ஒழிக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை பெருக்கிறது, அப்புறம் ஹெல்த்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ வறுமை ஒழிப்பு, மக்களுக்கு அதிகாரம் அளித்தல், விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கிறது, தொழிலாளர் நலன் காக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் வைஸு இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கு நலன், இளைஞர் மேம்பாடு, குடிசையை வந்து இது பண்ணி அப்புறம் வீடாக வந்து அமைச்சு தர்றது, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இது பண்ணாங்க. இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு சரி பண்ணி இப்போ இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது, பலன் தராததை விட்டுட்டு பலன் தரக்கூடியதை பெஸ்ட்டாக எடுத்து இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மத்திய கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வகுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி திட்டங்கள் தான் இப்போ வகுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற இங்கிலீஷில். ஓகேங்களா. அதாவது தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி திட்டம், தேசிய ஊரக குடிநீர் திட்டம், மருத்துவமனை பிரசவங்கள், அதுக்கு அடுத்தது பட்டியல் சமூக துணை திட்டங்கள். ஸோ இதுலேருந்து எல்லாம் ஒரு பேஸாக எடுத்தது தான், 20 அம்ச திட்டத்துலேருந்து பேஸாக எடுத்துக்கிட்டது தான். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அதோட காலம் 1974, 79, 1978 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதோட முன்மாதிரி டிபி 6 வலிமை ஒழிப்போம் கரிபி ஹட்டோவா அப்படிங்கிறது இதோட முழக்கம். இலக்கு 4.4, ஆனால் அடைஞ்சது 4.8. ஓகேங்களா. இந்த டைம் பீரியடில் தான் வந்து இந்திரா காந்தியோட ஆட்சி வந்து மாற்றம் ஏற்பட்டு மொரார்ஜி தேசாய் வந்துட்டு ஆட்சிக்கு வருவார். அவர் வந்து பிரதம மந்திரியாக வந்து ஆவார். இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணதுனால ஒரு சுழல் திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட முன்மாதிரின்னா ஜப்பான் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து 1978லேருந்து 1980. சுழல் திட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு திட்டம் வந்து ஒரு ஆண்டுக்கு போடுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு டைம் பீரியடுக்கு வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த திட்டம் நல்லா போயிட்டுருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இமீடியட்டாகவே ஃபீட்பேக் பார்த்துட்டு இப்போ 1978லேருந்து 79 ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. அது வந்து சரியாக போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ கரெக்ஷனை பண்ணி 1979, 80 அந்த டைம் பீரியடில் கரெக்ஷன் பண்ணது தோல்வி அடைகிற மாதிரி இருந்ததுன்னா அதோட ஃபீட்பேக், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபீட்பேக் பார்க்குறோம், அது சரியாக வரல அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை வேறு விதமாக எப்படி கொண்டு போகலான்னு பார்ப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அதுதான் சுழல் திட்டம்ங்கிறது. ஓகேங்களா. இந்த சுழல் திட்டம் அப்படிங்கிறதோட முன்மாதிரி வந்து ஜப்பான் மாதிரி. ஓகேங்களா. அது நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுழல் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினது ஜனதா அரசு. ஓகேங்களா. ஜனதா பார்ட்டி யார் தலைமையிலான ஆட்சி அப்போ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஆட்சி வந்து இருக்கும். ஓகேங்களா. கலைக்கப்பட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி திரும்பி வரும். ஸோ அப்போ 1980 ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அது வந்து அப்படியே இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டமாக வந்துடும். இந்த திட்டத்தோட காலம் 1980லேருந்து 1985. இதோட முன்மாதிரி அப்படிங்கிறது இப்போ நம்மவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம். ஸோ வெற்றி தோல்வி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன மாதிரியான திட்டங்கள் வகுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம இது வரைக்கும் வகுத்த வெற்றி பெற்ற திட்டங்களோட மாதிரியை எடுத்து தான் இந்த திட்டத்தை வந்து வகுத்திருப்பாங்க. இது வந்து முக்கியத்துவம் வளர்ச்சி தற்சார்பு, அடுத்தது சமூக நீதி. இலக்கு அப்படிங்கிறது 5.2, ஆனால் வளர்ச்சி எட்டியது வந்து பார்த்திங்கன்னா 5.7. இது வந்து ஒரு வெற்றி பெற்ற திட்டம். ஸோ இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஐஆர்டிபி அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இது 1980லையும், அதாவது என்ஆர்இபி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980, டிஆர்ஓஎஸ்இஎம் 1979 வருஷம் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது வந்து ஒரு வெற்றி பெற்ற திட்டம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் 1985லேருந்து 1990 வரைக்கும். தனியாருக்கு முக்கியத்துவம், வேலை வாய்ப்பை அதிகரித்தல். ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்தோட முக்கியத்துவம். ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கமே தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது, அப்புறம் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். முதல் முறையாக பொதுத்துறைக்கு
மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே ஷார்ட்டாக வந்து தனியாருக்கு முக்கியத்துவம், வேலை வாய்ப்பை அதிகரித்தல். ஏன்னா 1 மார்க்கில் இந்த மாதிரி கீவேர்டுனா முக்கியம். ஸோ கொஷினில் அந்த கீவேர்டு இருந்தாலே அது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இலக்கு அப்படிங்கிறது 5.0, வளர்ச்சி அப்படிங்கிறது 6.0. இது வந்து ஒரு வெற்றி பெற்ற திட்டம். 7ஆம் ஐந்தாண்டு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற திட்டம். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓராண்டு திட்டம். 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்குது. ஏன்னா மத்திய அரசில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது. அந்த காரணத்தினால அடுத்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து வகுக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு ஓராண்டு திட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1990லேருந்து 1992. அப்படின்னா 1990 டு 1991, அதுக்கு அடுத்தது 1991லேருந்து 1992. இப்போ 2 ஓராண்டு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னா மத்திய அரசில் ஒரு நிலையற்ற அரசியல் சூழல் இருந்ததுனால 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்துட்டு அவங்களால இது பண்ண முடியல. ஓகேங்களா? செயல்படுத்த முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி அறிமுகம். எல்பிஜினா நம்ம சமைக்கிற கேஸ் வந்து கிடையாது. 1991, ஓகேங்களா, 1991 வருஷம் அப்போ இருந்த பிரதமர் நரசிம்மராவ் காலத்தில் நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜியை அறிமுகப்படுத்துகிறாரு. எல்பிஜி அப்படிங்கிறது தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல். இதன் மூலம் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சுது. அடுத்தது 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் 1992லேருந்து 1997 வரைக்கும். முன்மாதிரி ஜான் மில்லர் மாதிரி. ஓகேங்களா? இதோட முக்கியத்துவம் மனிதவள மேம்பாடு. இலக்கு 5.6%, ஆனால் அடைஞ்சது 6.8%. இது வந்து ஒரு வெற்றி பெற்ற ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் 1997லேருந்து 2002 வரைக்கும். இதோட முக்கியத்துவம் சமூக நீதி, சமமான மற்றும் சமத்துவ வளர்ச்சி. இதோட இலக்கு 6.5%, ஆனால் அடைஞ்சது 5.4%. ஓகேங்களா? இங்கே ஒரு சில முக்கியமான பிரச்சனைலாம் வந்து நடந்திருக்கும். ஒடிசா புயல். ஓகேங்களா? 1999 ரொம்ப பாதிக்கப்பட வச்ச ஒடிசாவில் நடந்த புயல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கார்கில் போர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த கார்கில் போர் 1999. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் தான் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் 2002லேருந்து 2007 வரைக்கும். இதோட முக்கியத்துவம் தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக இலக்கு நிர்ணயித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டுலேயும் வறுமை விகிதத்தை 15% குறைக்க குறிக்கோளை கொண்டிருந்தது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வருமானத்தை அதிகப்படுத்தினாலே அந்த வறுமை விகிதம் வந்து குறைஞ்சிரும். இந்த திட்டத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது இலக்கு 8.0%, ஆனால் அடைஞ்சது 7.6%. ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து 7.2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக உள்ள டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 7.6%. ஸோ இந்த டைம் பீரியடில் 2001-2002 கல்வியாண்டில் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த டைம் பீரியடில், ஓகேங்களா, யாருமே மறந்துருக்கவே மாட்டோம். ஸோ 2004 வந்த சுனாமி. ஓகேங்களா? ஸோ சுனாமி 2004 வந்து ஏற்பட்ட சுனாமி. அப்புறம் குஜராத் பூகம்பம், அது வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்து வந்திருக்கும். குஜராத் பூகம்பம் அப்படிங்கிறது ஜான்வரியில் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது சுனாமி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்திருக்கும். தமிழ்நாடு ரொம்ப வந்து அதில் பாதிப்படைஞ்சது. ஸோ அது வந்து இந்த டைம் பீரியடில் தான் வந்து நடந்திருக்கும். அடுத்தது பாருங்கள் 11ஆவது ஐந்தாண்டு திட்டம். இதோட டைம் பீரியட் 2007லேருந்து 2012 வரைக்கும். இதோட முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் அதிக வளர்ச்சி. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் 11ஆவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 12ஆவது ஐந்தாண்டு திட்டத்துக்குமே ரெண்டுக்குமே அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது, அதாவது குறிக்கோள் வந்து எல்லா துறைகளிலும் அதிக வளர்ச்சி அப்படிங்கிறத மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது இலக்கு வந்து 9%, அது அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 8%. இது ஆக்சுவல் டேட்டா புக்கில் மென்ஷன் ஆகிருக்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.1%, அடைஞ்சது 7.9% அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக 12ஆவது ஐந்தாண்டு திட்டம். இந்த 12ஆவது ஐந்தாண்டு திட்டமோட டைம் பீரியடு 2012லேருந்து 2017.
இதோட முக்கியத்துவம் ஓகேங்களா, மக்களின் சுகாதாரம் மற்றும் கல்வி. இலக்கு 8.2 அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 8%, 8.0 வந்து அடைஞ்சது. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 12 ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆண்டு திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. அதை பண்ணிட்டு தான் வந்துட்டு, அதாவது திட்டக்குழு தான் வந்து இந்த 5ஆண்டு திட்டத்தை வந்து வகுக்கும். அந்த திட்டக்குழு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. இந்த 5ஆண்டு திட்டம் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடம் இருந்து, அதாவது சோவியத் ரஷ்யாவிடம் வந்து தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வளர்ச்சி பெற்ற திட்டங்கள் அப்படிங்கிறது 1, 7, 8 5ஆண்டு திட்டங்கள் ஓகேங்களா. தோல்வியடைந்த திட்டங்கள்னா 3, 4, 9, 10, 11. அடுத்தது சீனா மற்றும் பாகிஸ்தான் போரினால் தோல்வியடைந்த திட்டம் 3 மற்றும் 4 ஓகேங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது 5ஆண்டு திட்டம், ஒரு டைம் பீரியட் கொடுத்துட்டு இது எத்தனாவது 5ஆண்டு திட்டம்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஒரு 5ஆண்டு திட்டத்தை கொடுத்து அதோட டைம் பீரியட் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததோட முக்கியத்துவம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான் வந்து இது வரைக்கும் மேக்ஸிமமாக கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் இந்த திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கும் 7ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடையில இந்த ஓராண்டு திட்டம் வந்து கொடுக்கறது. இது முக்கியம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த சுழல் திட்டம் ஓகேங்களா. சுழல் திட்டம். அதுக்கு அடுத்தது 3ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கும் 4ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கும் வந்து இடையில வந்து ஒரு ஓராண்டு திட்ட காலம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த 5ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த டேபிளர் காலம் அப்படிங்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதை ரிப்பீட்டடாக பார்த்தாலே போதும். 5ஆண்டு திட்டத்திலிருந்து கண்டிப்பான கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.